ராசாத்தியோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கிற இந்த சமயத்துல இங்க பண்ண மாதிரி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா மொத்த பழியும் நம்ம மேலதான் விழும். குடும்ப கௌரவம், வாக்கு, அடுத்தவங்க உடல்நல, இதுக்கெல்லாம் கொடுக்கற மரியாதை உங்க பிள்ளையோட மனசுக்கு கொடுத்திருந்தா இவ்வளவு அவஸ்தை எனக்கு இருந்திருக்குமா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுமா, எல்லாரும் தெளிவா இருக்கிறீங்க, நான் மட்டும் தான் நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கிறேன். புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க எனக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல. அவ என்னை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. நல்லது நடக்குதான்னு பாப்போம். டேய், அப்படியெல்லாம் பேசாதடா. ராசாத்தி காதுல விழுந்தா நல்லா இருக்காது. அவகிட்ட நேர்ல சொன்னப்பவே போகாதவ இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதை கேட்டுட்டு என்னை விட்டு போக போறாளா? போமா. அம்மா, ஹாய் மாமியாரே. ஹலோ, ஹவ் ஆர் யூ? இவனா வரான்? மாமியாரே, பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிய. அப்படியே உங்க பொண்ணான கையில ஒரு 500 ரூபாயை எடுத்து அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து அவன் தொழில் நல்லபடியா வரணும்னு ஆரம்பிச்சு வைங்க. கோழி வித்த காசு கொத்தவா போது முட்டை வித்து சம்பாதிச்சுக்கலாம். போமா, போய் கொடு. பாருப்பா, ஒரு மகாலட்சுமி கையில இருந்து இன்னொரு மகாலட்சுமி கொண்டு வந்து கொடுக்குது. நீ கொடுத்து வச்சவன் தான், இன்னும் 100 கார் வாங்கிருவ. தமேந்தி, 500 ரூபாயா கொடுத்த? ஆமா. பட்டுன்னு உள்ள போயிராத. இரு இரு இரு, வந்துடுறேன். அத்தை ஆராய்ச்சிலாம் வச்சிருக்காங்க, நான் வந்துடுறேன். அண்ணன் கால் பண்ண வந்துடணும். போ போ போ, நல்லா வருவ. எங்கடி உங்க அம்மா? வாசல் வரைக்கும் வந்துட்டு ஆரத்தி எடுக்காம போனா என்னடி அர்த்தம்? எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். என் வாய கலராதீங்க சொல்லிட்டேன். ஏமா அப்படி ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் ஒரு கண்ணுல வெண்ணையும் வைக்கிற? நீ பார்த்துதானே அந்த ஆளை கல்யாணம் பண்ணி வச்ச. நானா ஒண்ணு ஓடி போலியே. அப்புறம் அந்த ஆள் வந்தா மட்டும் அப்படி நடந்துக்கிற? அவருக்கும் வெக்கம் மானம் ரோஷம் எல்லாம் இருக்குல்ல. அப்படி ரோசம் இருக்கிறவரு உழைச்சு சம்பாதிச்சு பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் மாமியார் கிட்ட கையேந்திட்டு இருந்தா அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். இத பாருடி, இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லு, இல்லன்னா போ சொல்லு. நான் காலையில இருந்து அடிச்சுக்கிட்டேன், தலபாடா அடிச்சுக்கிட்டேன். நீ தான் லேட் பண்ணிட்ட பாரு. அத்தையே எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருக்கு. நீ ஏதாவது வேலை இழுத்து போட்டு செய் போ. அத்தை, எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். எப்பா, நீ இது வரைக்கும் செஞ்சதே போதும் சாமி. அமைதியா இருந்தாலே சந்தோஷம். சின்ன மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா வீட்டுக்கு வராங்க. இந்த நேரம் பார்த்து சோமபானத்தை எடுத்து தாக சாந்தி பண்ணாம என் பேரை காப்பாத்தினாலே போதும். என் தாகத்தை தீக்க வந்த தாயே. தண்ணி தண்ணி தண்ணி. எங்க அத்தை இப்படி கரெக்டா ஞாபகப்படுத்துறாங்க. நீ இருக்கிய காலையிலே ஞாபகம் இல்லாம போச்சு. அத்த, டென்ஷனா இருக்கீங்களா? இத குடிக்கிறீங்களா? அத்த, அன்னைக்கு ஷூட்டிங் இருந்ததுனால கல்யாணத்துக்கு வர முடியல. அதான் இப்போவாவது வந்து சகலைக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இப்ப கூட ஒரு தெலுங்கு படத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பொன்னி, உலக்கி தண்ணி வச்சிட்டியா? பொன்னி, மாப்பிளையும் பொண்ணு வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. ஏய், இத எடுத்து உள்ள வைமா. அத்தையும் மாமா வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வா. மாப்பிள வாங்க, வாமா. பொன்னி, ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன். வாங்க. போங்க.
ஐயோ, என்ன இலக்கியா இது? மாமா ஷர்ட்ட அழுக்கு பண்ணிட்ட. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஐயோ, சின்ன பொண்ணு ஏதோ மாமாவை பார்த்து ஆசையில கட்டிக்கிட்டா, தோச்சா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கெல்லாம் அண்ணி. குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. ஏங்க, நீங்க வேணா உள்ள வந்து சட்டையை கட்டி கொடுங்க, நான் வேணா தோச்சு தரேன். இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி வாங்க வாங்க உள்ள போ. வாமா. அத்தைக்கு என்ன சந்தோஷம். இப்போதான் சிரிப்பே வருது. அந்த பக்கம், இந்த பக்கம். வணக்கம் சகல, நான் தான் தமைந்தி வீட்டுக்காரன். பேரு பட்டாபி. உங்க கல்யாணத்தப்ப என்டிஆரோட தெலுங்கு படம் ஷூட்டிங்ல இருந்தேன், அதான் வர முடியல. என்டிஆர் செத்து போயிட்டாரு. ஜூனியர் என்டிஆர் சகல. ஓ, நீங்க சினிமா துறையில ஒர்க் பண்றீங்களா? கண்மணி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்ற. எல்லா அறிவாளியும் தான் சொந்த நாட்டுல பிறந்தல்ல போடுவாங்கன்னு பைபிள்ல ஒரு வாசகம். அத மாதிரிதான் ஒருத்தன் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் சொல்றதெல்லாம் உளறல். அதுவே அவன் ஜெயிச்சுட்டான்னா அவன் உளறது கூட தத்துவம். இதுதான உலக இயல்பு. ஐயோ வாடி. நீங்க 2 பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. அடுத்தடுத்து நடந்த பிரச்சனையில எங்க நீங்க கோவப்பட்டு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கிறது செய்யறதுக்கு தானே எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? பொன்னி, மாப்பிளைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. பாத்ரூம் எங்க இருக்கு? வாங்க, நான் காட்டுறேன். எங்க இருக்குன்னு சொல்லி நான் போய்க்கிறேன். பின்னாடி லெஃப்ட்ல இருக்கு. மாப்பிள்ளை எங்க ராசாத்தி? பாத்ரூம் போயிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா நீ? பாத்ரூம்ல கிளீன் பண்றதுக்கு இப்பதான் ஆசிட் போட்டுட்டு வந்தேன். ஐயோ, கழுவுறதுக்குள்ள இவர் போயிருக்காரே. ஐயோ, என்ன ஆக போதோ தெரியலையே. அம்மா, ஐயோ, 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 தூக்கு தூக்கு தூக்கு. பாத்து பாத்து இருங்க, துணி எடுத்து தரேன். ஐயோ, என்னாச்சு மாப்பிள? கழுவுறதுக்கு ஆசிட் ஊத்தி இருந்தேன், அதுல வழுக்கி விழுந்துட்டாரு போல இருக்கு. புடிங்க, தொடங்க. அடி எதுவும் பட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல. இளவு மஞ்சு மெத்தல் வந்து அடியாவளும். உள்ள போ. அத்தை, நான் பாத்ரூம் கழுவி விட்டுட்டு வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு வாமா. மாப்ள, வாங்க வாங்க வாங்க. சாரி, நீங்க வரும்போது இருக்க முடியல. பக்கத்து கல்ல ஜாமா வாங்க போயிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. வீடு கொஞ்சம் சௌரிய குறைச்சலா இருக்கு. ஆனா நீங்க தங்கறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொன்னி, பொன்னி, இங்க வா. அது வரேங்க. அத்தை, தண்ணி ஊத்துங்க. சொல்லுங்க. இந்த எலக்ட்ரிஷியன் வர சொன்ன இன்னும் வரலையா? இல்லங்க, நான் சொல்லிட்டேன். அவர் காலையிலேயே வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணோம். ஐயோ, சரி சரி போ. டேய் கபிலா. சரிங்க, நான் சமையல் ரூம்ல இருக்கேன். ஓகே. டேய், எலக்ட்ரிஷியனை கூட்டோட ஃபேனை சரி பண்ணணும். இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன்.
அவர் ஒரு அவசர வேலையா ஊருக்கு போயிருக்காராம். பக்கத்து கடைக்காரர் சொன்னாரு. சரிந்தா போய் ஃபேனை வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. மாப்பிள்ள, இது வெயில் காலம், வீட்டுல கொஞ்சம் புழுக்கமா இருக்கும். புழுக்கம் வெளியே இருக்கிற தப்பு இல்ல. ஆனா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏய் என்னடா முதல்ல மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட பேச மாட்டியா? அக்கா, அவர் அன்னைக்கே சொன்னாருக்கா, என் முன்னாடியே நிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு. வராதவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் இப்ப பேச போய் அவர் ஏதாவது கோவமாயிட்டாருனா? ஏய் அன்னைக்கு இருந்து கோவத்துல சொல்லிருப்பாரு, அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தவர்கிட்ட பேச மாட்டியா? அப்படியே அவர் திட்டினாலும் பொறுத்துக்க மாட்டியா? அக்கா, என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்க்கா. அவர் என்ன அடிச்சப்பவே கவலைப்படல, இதுக்கு வருத்தப்பட போறேன்? இப்ப என்ன உனக்கு? நான் மாமாவோட பேசணும், அவ்வளவுதானே? வா போலாம். மாமா, காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, போயிட்டு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அப்படி உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னா நான் வந்து கூட்டு போறேன் மாமா. படிப்பு ரொம்ப முக்கியம், நீ அதை பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இருங்க, இதை வச்சுட்டு வந்துடுறேன். சாப்பிட ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் பொன்னி, உன் தம்பி கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிடுன்னு உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாளாச்சு? நீயும் இந்த அந்த சொல்லிட்டே இருக்க, ஆனா பணம் வந்த பாடு இல்ல. இந்நேரம் பணம் வந்திருந்தா ஒரு நல்ல ஃபேனை வாங்கி போட்டிருப்பேன்ல. அப்பப்பப்பப்பப்பா, எதுக்கு எடுத்தாலும் அந்த பணம் எங்க, அந்த பணம் எங்க, நீங்க ஏங்க என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் தம்பிக்கு அந்த பணத்தை கொடுக்காமலே இருந்திருப்பேங்க. இப்ப என்ன, உங்க மாப்பிளைக்கு டேபிள் ஃபேன் வேணும், அவ்வளவுதானே? நான் போய் பாபு அண்ணன் கிட்ட டேபிள் ஃபேன் வாங்கிக்கிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன். இவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த ஃபேனை திருப்பி கொடுத்துக்கலாம், புரியுதா? போங்க, வந்து உங்களுக்கு கவனிங்க, போங்க. இம்சை பிடிச்சவர் எப்ப பார்த்தாலும். சாம்பாரை டேஸ்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு முறையும் இந்த பணத்தை கேட்கும்போது தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. முதல்ல அந்த பண விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், பாப்போம். என்னக்கா, மாமா ஏதாவது சிலுமிஷம் பண்ணாரா? ஏன் இப்படி சிரிச்சுட்டே வர? ஏன் மாமா சில்மிஷம் பண்ணல, அங்க ஓ மாமனுக்கு தான் சித்தம் கலங்கி போயிருக்கு. ஹால்ல போய் பாரு. பாக்குறேன். என்னங்க, என்ன பேப்பரை தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா பாத்துட்டு வந்து என்ன கேலி பண்ணிட்டு இருக்கா. தலைக்கிழவா? இல்லையே, கரெக்டா தானே படிச்சிட்டு இருக்கேன். ஓ, பின்னாடி திருப்பி இருக்கா? உங்க அக்கா வீட்டுக்கார ஏதோ மாத்தி வச்சிருக்க போறான். கண்மணி, இந்த ஆல்பத்தை காட்டு. சின்ன வயசுல எடுத்த உன் ஸ்கூல் போட்டோலாம் இருக்கு, இதையாவது நேரா பிடிச்சு பார்க்க சொல்லு. உங்க அக்காவுக்கு திமிர்தான். இது பாருங்க, இது சின்ன வயசுல எடுத்தது. ரொம்ப சின்ன வயசுல எடுத்த போட்டோ போல இருக்கு. ஆமா. ஆமா, இது யாரு? இது என் அக்கா. இது உங்க அக்காவா? திருப்பு திருப்பு. மாப்பிள, ஆமாண்டா, அவர்தான் அவர்தான் இந்த படத்தை எடுக்க முடியாம முடிச்சிட்டு இருந்தாரு. நான் தான் பக்கத்துல இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்தேன். கலெக்ஷனை பார்த்தல, சும்மா எல்லா தேட்டர்லயும் பிச்சுக்கிச்சு. அந்த கான்செப்ட்லாம் யாரும் கொடுக்கற மாதிரி இல்ல, நானே பண்ண போறேன். அது விஷயமா தான் என் சகலிட்ட பேச போறேன். பேசிட்டு நான் உன்கிட்ட பேசுறேன். சகல, நம்ம ஐடியா கிளிக் ஆன உடனே ஆளுக்கு போட்டு நம்மள நச்சரிக்கிறாங்க. நம்ம ஆளு ஒருத்தன் ஒரு படம் பண்ண போறேன்னு ஒரு நல்ல லைன் சொல்லுங்கன்னு கேட்டான். நானும் கதையை சொல்லி எடுங்கன்னு சொன்னேன். அப்படியே அந்த ஆளு கப்பு நம்ம ஐடியா பிடிச்சு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. படம் எல்லா தியேட்டர்லயும் பிச்சுக்கிட்டு போகுது. அத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஐடியா கொடுங்க, ஒரு லைன் கொடுங்கன்னு 8 லாங்குவேஜ்ல ஒரே பாடா படுத்துறாங்க. இதுல கட்டியா டைம் சரில
அடுத்த பாட்டுக்கு ஒன்லைன் ஏன்டா தானே கேட்காக? ஓஹோ. ஒரு 2 நிமிஷம் ப்ரீ பண்ணிட்டு என் அடுத்த ஐடியாவை கேட்டீங்கன்னா அடுத்த படத்துக்கு நம்ம தான் ப்ரொடியூசரு. அது ஒண்ணு இல்ல, இப்போ நேரம் சரியில்லை, ஒரு 6 மணிக்கு மேல பேசுவோமா? கட்டு கட்டு கட்டு. சினிமாவுல நீங்க பெரிய ஆளா வர போறீங்கன்னு இப்பவே தெரியுது. இந்த மாதிரி சென்டிமெண்ட் பார்த்தாதான் சினிமாவில ஜெயிக்க முடியும். கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். ஐயையோ. அதுவும் 6 மணிக்கு தான். ஆனா நான் எப்பவும் குடிப்பேன். ஓகே ஓகே. உங்க வீட்ல எல்லாருமே இப்படிதானா? இவர் இப்படிதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் எங்க இருக்கேன் சொல்லுங்க. இதோ எங்க இருக்கே? குட். இனியன் போட்டோ. இது இனியன் ஆச்சே. இது எப்படி இங்க? கண்மணி, என்னடி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? குடியா முழுகி போச்சு? இல்ல, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? விளக்கமா சொல்லுடி. அப்போ நாங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, ஐயோ, நானே உனக்கு வில்லி ஆயிட்டேனா? ஏண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் ஆல்பத்துல இருந்து மறைச்சு வைக்க வேண்டியது தானே? இல்லனா எடுத்து வெளியே போட வேண்டியது தானடி? ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. கல்யாணமான புதுசா பொண்டாட்டிங்க சொல்ற பொய்ய இந்த ஆம்பளைங்க அப்படியே நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத புது சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதுல மயங்கி போய் கிடப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் சில பொம்பளைங்க அழகா பிளான் பண்ணி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறது. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. என்னடி அடுத்தடுத்து குண்டு குண்டா போடுவ போல? நீ முழுசா சொல்லி முடி, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். எப்படியாவது உன் சாமர்த்தியத்துல அவனை கோல்டு மெடல் வாங்க வச்சிரு. அது போதும் எனக்கு. வரப்போற டோர்னமெண்ட்ல நீங்க மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி காட்டணும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள இந்த சந்தோஷம் வரும். எந்த பைத்தியக்காரியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாடி. அதுவும் இல்லாம நீ ஏற்கனவே கல்யாண ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இனி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ. அப்படிப்பட்டவ இப்படி நடந்திருக்கியே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கையால் ஆகுது ஆம்பளை கூட பொண்டாட்டி தனக்கு சந்தோஷம் கொடுக்கலனா ஏடாகுடமா யோசிப்பானுங்க. ஆனா நீ பண்ணது ஏற்கனவே ஏடாகுடம். இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு யோசனை கூட வரல. மேலும் மேலும் எதுக்கடி எனக்கு பீதிய கிளப்புற? அவர் பார்த்த பார்வைக்கு அர்த்தம் தெரியாம தான் நாங்க இருந்து பயந்து ஓடி வந்துட்டேன். இல்ல நீ வேற பயமுறுத்திட்டு இருக்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு ஐடியா குடுறி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. முதல்ல அந்த போட்டோவை அந்த ஆல்பத்துல வச்சதே தப்பு. அடுத்தது நேரங்காலம் தெரியாம நான் எடுத்து கொடுத்தது அதை விட பெரிய தப்பு. மூணாவது, அவர் அதை பார்த்த உடனே நீ அங்கிருந்து ஓடி வந்த பாரு, அதுதான் பெரிய தப்பு. அடுத்து கல்யாணம் ஆகியும் இவ்ளோ நாளா அந்த ஆளை பட்னி போட்டிருக்க, அது மிகப்பெரிய தப்புடி. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து என்ன பண்றதுன்னா நான் என்ன சொல்றது? நீ புத்திசாலியா இருந்திருந்தனா அங்கே இருந்து எனக்கு கபடினா பிடிக்கும், அதுவும் உங்க டீம்னா ரொம்ப பிடிக்கும், நீங்க விளையாடுற எல்லா மேட்சையும் பாத்துருவேன், கபடியில உங்க தம்பி தான் எல்லா மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு, அத பேப்பர்ல வந்ததை கட் பண்ணி வச்சிருந்தேன், அப்படி ஒரு போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஏன் தமையந்தி, எனக்கு ஒரு யோசனை. நீ கடைசியா சொன்னத அப்படியே நீ பண்ணதா சொல்லிடுறனே. நீயும் ஆமான்னு சொல்லிடு. இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிடுவேன். எது? கபடி எனக்கு பிடிக்குமா?
ஆ, இந்த போட்டோவை கட் பண்ணி நான் தான் ஆல்பத்துல வச்சனா? ம், ம். போடி, என் வாயில நல்லா வந்துரும். ஆ, ஏற்கனவே ஒரு பீலா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு இருந்தாலும் புருஷனா சந்தோஷத்தை குடுக்கறானேன்னு சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப இப்படி ஒரு விஷயம் அந்த ஆளுக்கு அதுக்கு போச்சு, அவ்வளவுதான். அதுலயும் மண்ணலி போட்ட மாதிரி ஆயிடும். என்னால முடியாதுடி. ஏய் மாமா அப்படியெல்லாம் உன்னை சந்தேகப்பட மாட்டாருடி. ப்ளீஸ் டி ஒத்துக்கடி. போடி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அவங்க எவ்வளவு தப்பிலித்தனம் வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா தனக்கு வர பொண்டாட்டி மட்டும் உத்தமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. உனக்காக என் வாழ்க்கைய அழிச்சுக்க நான் தயாரா இல்லடி. இது உன் வாழ்க்கை, உன் பிரச்சனை. நீயே சமாளிச்சுக்கோ. என்னால விடுப்பா. அக்கா